பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவன், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தை தான் எங்கள் எதிர்காலம். எங்களோடு நீர் பேசும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பக்கம் 263 6ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனுக்காக நீங்கள் செய்கிற எந்த காரியத்திலையும் நீங்கள் ஏமாந்து போகவே போகிறது கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஏமாந்து போவதே கிடையாது. அவர் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். தம்மை ஒன்றுமே செய்ய முடியாத, அவரை கேலி பண்ணுகிற அளவுக்கு அந்த ஆண்டவருக்காக நான் செய்தேன், இவ்வளவுலாம் நன்மைகளெல்லாம் செய்த அந்த ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை என்று சொல்லி அவரை கேலி பண்ணி பேசுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அவருக்காக நீ பிரயாசப்பட்டால், அவருக்காக உன் வாழ்க்கையில ஒரு சின்ன குண்டு ஊசி கொடுத்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதை மறக்காமல் ஏற்ற நேரத்திலே உனக்கு பலன் அளிக்கிறவர். வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஆசீர்வாத அறுவடை எனக்கு வரணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகள்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நன்மைகள் எதிர்பார்க்கிற நாம், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற நாம், தேவன் அதற்கு ஒரு பிரின்சிபலை வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? அவர் சொல்லும் பொழுது சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. என்ன சொல்லியிருக்கிறாரு? பூமி உள்ள நாளளவும், இந்த பூமி உள்ள நாளளவும் இந்த விதைக்கிற காரியமும், விதைத்தால் அறுக்கிற காரியமும் அது ஒளிந்து போகாது. அதனால தான் கர்த்தர் உலகத்தை படைக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், விதை தரும் செடிகள், விதை தரும் பழ மரங்களை அவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே உண்டாக்கினார். அப்போ விதைக்குள்ள ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. விதைக்குள்ள எதிர்காலம் இருக்கிறது. விதைக்குள்ள அந்த விதையினுடைய தன்மை உள்ள அடங்கி இருக்கிறது. அந்த விதை எந்த தன்மை உடையதோ அதற்கேற்ற ஜீவன் அதற்குள்ள இருக்கிறது. பார்ப்பதற்கு சிறிய விதையாக இருந்தாலும் அது முளைக்கும் பொழுது ஒரு பெரிய மரமாக, பழம் தருகிற, நிழல் தருகிற ஒரு மரமாய் அது மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுகிற நீங்கள், வாழ்க்கையில மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதை விதைக்கிறேனோ அதை மாத்திரம்தான் அறுவடை செய்ய முடியும். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? நான் விதைக்காமல் அறுக்க முடியாது. நான் விதைக்காமல் என்ன பண்ண முடியாது?
அறுவடை எனக்கு தேவை, ஆசீர்வாதம் எனக்கு தேவை. அந்த அறுவடை எனக்கு வர வேண்டும் என்றால் நான் விதைக்கணும். விதைத்த பிறகு அது முளைக்கும். முளைக்க பிறகுதான் நான் அறுக்கவே முடியும். அப்போ விதைக்காமல் முளைக்க போகிறதில்ல, முளைக்காமல் நான் என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. அப்போ இந்த விதைப்பும் அறுப்பும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே விதைத்தாலும் விளைய செய்கிற தேவன் அவர்தான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. தேவன் தான் விளைய செய்கிறார், வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அறுவடை எதிர்பார்க்கிற நாம், நன்மைகளை எதிர்பார்க்கிற நாம், இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். திரளான நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்கள். சூழ்நிலைகள்லாம் மாற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ விதைத்தால் அறுப்பாய். நீ விதைத்தால் என்ன பண்ணுவாய்? அறுப்பாய். எங்க விதைக்கணும், எதை விதைக்கணும், விதைக்கிறவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். கொஞ்சம் நல்லா கவனிங்க, விட்டுறாதீங்க, இந்த செய்தியை விட்டுறாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற மாபெரும் விதை, அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் தேவைகளை சந்தித்து அவனை உயர்த்தக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய, அவனை நிலைநிறுத்தக்கூடிய. நான் சொன்னேன் முதல்ல, இந்த மாதிரி நான் விதைச்சேன், அப்போ ஏதோ விதைச்சை இப்போ அறுக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினைச்சா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். எஸ்ரா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்ரா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தில் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்திபலி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்ட என்னுடைய வஸ்திரத்தோடும் கிழித்துக்கொண்ட என்னுடைய சால்வையோடும் நான் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாய் பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரைக்கும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே சென்று நீங்கள் எல்லா விதத்திலையும் மேன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் ஒரு பெரிய தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒரு மனிதன் மூலமாக ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஜனங்கள் அந்நியர்கள் கையிலே சிக்கி கொண்டார்கள். அந்நிய ராஜாக்கள் அவர்களை அடக்குகிறார்கள், சிலர் கொல்லப்படுகிறார்கள், அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்கள் தலை குனிந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித மேன்மையோ மகிழ்ச்சியோ இல்லை. பஞ்சம், சரியான உணவில்லாத சூழ்நிலை, கையேந்துகிற ஒரு சூழ்நிலை, கை கட்டி பதில் சொல்கிற ஒரு சூழ்நிலை, அவர்கள் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாத ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ள இந்த மக்கள் கடந்து வந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை விதைக்கவில்லை. தேவனுடைய கட்டளையை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிக்காமல், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அக்கிரமத்தை விதைத்தார்கள், பாவத்தை விதைத்தார்கள். என்ன பாவத்தை விதைத்தார்கள்? அந்த அந்நிய மக்களோடு சேர்ந்து அந்த அந்நிய மக்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை அவர்கள் ஆராதித்தார்கள்.
அந்நிய மக்களோடு கூட பெண் எடுத்து பெண் கொடுத்து அவர்கள் கலப்பு திருமணத்தை செய்து தேவனுடைய பரிசுத்த வித்தை பரிசுத்த குலைச்சலாக்கி இப்படி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் விதைத்த அந்த அறுவடையை அதனால் அவர்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பாவத்தை விதைத்தார்கள், கீழ்ப்படியாமை விதைத்தார்கள். தேவனுக்கு கோபத்தை எழுப்பதினாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய முடியல. சாபத்தையும் கொள்ளை நோய்களையும் பட்டயத்தையும் வறட்சியையும் அந்நியர் கையில நெருக்குதலையும் அவர்கள் அறுவடையாக பெற்றுக்கொண்டார்கள். இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. இவர்கள் செய்த தவறுகளுக்காக ஆண்டவர் இவர்களை பாபிலோன் ராஜா கையிலே அடிமையாக விட்டு விடுகிறார். கைதியாக போகிறார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் சிறை கைதியாய் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் 70 வருஷம் பொறுத்து ஆண்டுடைய கிருபையினாலே அங்கே இருந்த கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் ஏவி, அவனோட ராஜா, அந்த ராஜாவே ஆவியை ஏவி அவன் மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த யூதா ஜனங்களை, நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கு போகலாம், ஆலயத்தை கட்டுங்க, நானும் பொன்பொருளெல்லாம் கொடுக்குறேன், ஆலயத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி ஆட்களை அனுப்புகிறான். அதில் தான் அநேகர் வந்து எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலயங்களை கட்டுகிறார்கள். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எஸ்ரா அவன் ஒரு வேத பாரகன், தேறின ஒரு வேத பாரகன், கர்த்தருடைய வேதத்தில் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறதுலையும் அதை போதிக்கிறதுலையும் உத்தமமாக இருந்தான். அவனையும் அவன் கூட்டாளிகளையும் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டீங்களோ ரட்சிக்கப்படலையோ, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பிறகு தேவனுக்கு அவருடைய வார்த்தையின்படி விதைக்காம உங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் விதைத்திருக்கலாம். மாம்சத்தின்படி விதைத்தால் அழிவை காண்பீர்கள். கலாத்தியர்ல வாசித்தோம். சபைக்கு சரியா வராம, ஜபத்துக்கு சரியா இடம் கொடுக்காம, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சில விஷயங்கள்லாம் மனம் திரும்பாம அப்படியே போயிருக்கலாம். அதனுடைய விளைவு அதை நீங்கள் விதைத்தீங்க, மாம்சத்தை விதைச்சிங்க. இப்போ அந்த அறுவடையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு வேலை நெருக்கத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், இப்போ போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், திரும்ப நான் உன்னுடைய பழைய ஆதி அன்புக்குள்ளே உன்னை கொண்டு வர விரும்புகிறேன். உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்து உன்னை நிலைநிறுத்தி உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி என் வார்த்தையாகிய விதையை உனக்குள்ள திரும்ப வைத்து உன்னை திரும்ப என்னுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே திரும்ப முளைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் கிருபை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். எதுக்கு நீ ஆயத்தமா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுறார். நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? திரும்பவும் யூதா ஜனங்கள் அவர்கள் செய்த அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருப்பாய் என்று சொன்னால், எந்த ஆரம்பத்தில் செய்த அந்த காரியத்தை இன்னும் விட்டு விலகாமல் இருப்பாய் என்று சொன்னால், உன் பிள்ளைகளெல்லாம் விக்கிரம் வணங்குற பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தாயே, அது ஒரு பெரிய பாவம். அது தெரியுமா உனக்கு? அதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறியா? மன்னிப்பு கேட்டிருக்கிறியா ஆண்டவர்கிட்ட? தேவனை ஆராதிக்காத, தேவனை வணங்காதவனிடத்தில் என் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் என்று யோசித்திருக்கிறியா? ரெண்டு கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பில் என்று சொன்னால், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய விதை வேற, உங்கள் வார்த்தை வேற, உங்களுடைய நடவடிக்கை வேற. நீங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்துக்குரியவர்கள். நீங்கள் அவநம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, நம்பிக்கைக்குரியவர்கள். நீங்கள் அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள்.
மனுஷனுடைய கையால் கட்டப்பட்ட கோயிலில் இருக்கிற சிலைகளை வழிபடுகிறவர்கள் அல்ல, நீங்களே தேவனுடைய கோயில்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் தமக்கென்று அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் விலகி வாழ வேண்டியவர்கள். பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு, பொல்லாத காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கேட்டதும், இந்த மக்கள் பண்ணுகிற காரியத்தை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டதும் எஸ்ராவுக்கு ஒரு பரிசுத்த வைராக்கியம் வந்தது. அவன் மேல் இருந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அவன் மேல் இருந்த சால்வை கிழித்து கொண்டு முழங்கால் படிட்டு கையை உயர்த்திட்டான். கர்த்தருக்கு நேரா கையை உயர்த்திட்டான். கையை உயர்த்தியா அந்த நேரம் தான் சொல்றான், என் தேவனே, நான் உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கோ உம்மை பார்க்கறதுக்கோ நான் வெட்கப்படுறேன், தலை குனிறேன். இறக்கப்பட்டு 70 வருஷம் கிடந்த எங்களை அப்படியே விட்டு விடாம திரும்ப கொண்டு வந்தீங்களே. எங்க முற்பிதாக்கள் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் செய்ததுனால இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, திரும்ப இப்படி பண்ணிட்டாங்களே ஆண்டவரே, திரும்ப அதே நிலைமைக்குள்ள போயிட்டாங்களே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தான். தேவ பிள்ளையே, உன் தேவனுக்கு முன்பாக நீ எப்பொழுது, இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நான் இன்னும் பரிசுத்தமான வாழலையே, என் தேவன் துக்கப்படுகிற காரியங்கள், இச்சையான எண்ணங்கள், இச்சையான பார்வைகளுக்குள்ளெல்லாம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே, என்னுடைய பாவ பழக்கங்கள்லாம் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி அதை சரி செய்வதற்காக எப்பொழுது நீ ஒரு சாப்பாட்டை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, என் தேவன் பரிசுத்தமானவர், அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் என்ற விதையை விதைக்கும்படியாக, மன்றாட்டு என்ற விதையை விதைக்கும்படியாக, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி நான் உடைந்த இருதயத்தோடு, துக்க மனதோடு, நான் என்னை தாழ்த்தி, என்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து, நான் அர்ப்பணித்து, என் கரங்களை விரித்து என் தேவனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் என்று நீ ஒரு தீர்மானம் எடுப்பாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில நீண்ட நாளாக இருக்கிற எல்லாவித கண்ணீராகிய வேதனையை கர்த்தர் மாற்றி களிப்பாக மாற்றுவார், களிப்பை கட்டளையிடுவார். இதை தவிர மாற்று வழி இல்லை. நேற்று எனக்கு ஒரு வைராக்கியம் வந்தது, நேற்று எனக்கு ஒரு வேதனை வந்தது. என் தேவனுக்கு இன்னும் என் மக்கள் வாழ முடியலையே, வாலிபர்கள் திருந்தலையே, என்னுடைய மூத்த விசுவாசிகள் திருந்தலையே, பழக்க வழக்கம் மாறலையே, அவிசுவாசத்தில் இருக்கிறாங்களே, உணர்வடையவில்லையே என்று சொல்லி எனக்கு ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் காலையில் எழும்பி சாப்பிடலை, மேலே வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இத்தனை வருடமாக இந்த சபையை நடத்துகிறேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையே, உணர்வில்லையே, ஒரு பொய்யா வாழ்க்கை, ஒரு மாயமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இந்த திருவிருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம், இன்னும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறோம், இன்னும் பணாசியில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். உண்மையான ஜெபம் இல்லை, சுயநலமான ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டு உம்மை துக்கத்தின் மேல் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. என்னை எங்கள் சபையும் நீர் மன்னியும் ஆண்டவரே, அன்னியும் ஆண்டவரே. உணர்வில்லாத மக்களிடத்தில் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறீ ஆண்டவரே, இவர்களை உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பக்தி இல்லையா ஆண்டவரே, சுயநலமான ஒரு தேவைக்காக மாத்திர சபைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி. நேற்று நான் சாப்பிட்டது ஒரு 2:30 மணி தான் இருக்கும், 2-3 மணி தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாசம், நேற்று உபவாசம், இன்னைக்கு உபவாசம். இது பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாற்றம் வரலையே, ஒரு வைராக்கியம் வரலையே, ஒரு கடின இருதயமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. ஐயோ, என் கடவுளுக்கு முன்னால் நான் இப்படி நடக்கிறேன்னு வருத்தப்படலையே. பாவம் செய்கிற வாலிபர்கள் பாவம் செய்து கொண்டு தானே இருக்கிறாங்க, கீழ்ப்படியாத மூத்தவர்கள் கீழ்ப்படியாமல் தானே இருக்கிறோம். உணர்வில்லை, உணர்வே கிடையாது. பாவம் செய்கிறதுக்கு இருதயம் துணிஞ்சிருச்சு.
வீட்டில் ஜெபம் கிடையாது. நீ என்னைக்கு உன்னுடைய ஜெபம் ஒரு பலன் தர ஜெபங்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 126:5 விண்ணப்பத்தை கண்ணீரோடு நீ விதைக்க பழகு, விளைக்க பழகு. உன் பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்புக்கொடு. அது செய்யாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீ சும்மாவும் சோத்துக்கும் வீட்டுக்கும் பணத்துக்கும் முட்டி போட்டு தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதை சாட்சியாக சொல்லிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை மாறி இருக்கா? ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ண முடியுதா? கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை உன்னால முழுமையா செய்ய முடியுதா? இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்க முடியுதா? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கலை. நைட்டு தூக்கம் வரல. தும்பல் ஒரு பக்கம், பலவீனம் ஒரு பக்கம், எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல. முட்டி போடுறேன், தோத்திரம் பண்ணுறேன். சில நேரங்கள் அப்படி நடக்குது பாருங்க. எனக்கு நான் கண்ணை மூடும் போதெல்லாம் நைட்டு 3 மணி. நான் படுகிற பாடு, நான் படுகிற வேதனைகள், எனக்கு கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். என் குடும்பத்தில் கூட யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில் நீ எப்போ உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கண்ணீரை ஏன் கண்ணீரோடு விதைக்க சொல்கிற? உன்னை அழ சொல்லலை, சிரிங்கன்னு சொல்லிட்டு ஏன் அழ சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. தேவனுக்கு முன்னால் தேவ நோக்கத்தையோ தேவ விருப்பத்தையோ தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஒரு சுயநலக்காரனாக கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு இச்சை அடக்கத்தோடு என்னைத்தான் என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று அன்றைக்கு சவால் விட்டு பேசின பவுலை போல இன்றைக்கு யார் இருக்கிறா? யார் இருக்காங்க? அன்னால் தன்னுடைய வாழ்க்கையில நீண்ட நாளாய் பிள்ளை இல்லை 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 இல்லை, ஒரே வேதனை, ஒன்றும் நடக்கலை. சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆலயத்தில் போனா, முட்டி போட்ட அழுதா, ஆண்டவரே ஆண்டவரே என்று மனம் கசந்து அழுதாள். 1 சாமுவேல் 1:10. மனம் கசந்து அழுதாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், என்னை எல்லாரும் சபிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் மன்னிச்சு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் என்று பொருத்தனை பண்ணினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்கள் யாருங்க? நான் கரெக்டாக தான் நடக்கிறேன்னு சட்டம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நீ ஜெபத்தில் போய் உட்காந்தாதான் உன் பாவம் உனக்கு எப்படின்னு கர்த்தர் உணர்த்துவார். நீ எந்த நிலைமையில இருக்கிறன்னு கர்த்தர் உணர்த்துவார். ஒரு உபவாச ஜெபம் நடக்குது, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற உணர்வு இல்லை. ஜெபிக்கிற நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற, ஜெபிக்கிற நேரம் காலையில் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற. எளிமை முட்டி போட்டு நீ என் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சண்டை போட போகிறதில்ல, நான் கத்த போகிறதில்ல. என் கர்த்தருக்கு முன்பாக என் கண்ணீரை விசுவாசத்தோடு அர்ப்பணத்தோடு ஜெபத்தில் நான் விதைக்க போகிறேன். அது ஒரு நாள் என் குடும்பத்தில் முளைக்கும் என்ற நிலைமைக்கு நீ வந்தால்தான் அற்புதத்தை காண்பாய். அற்புதத்தை காண்பாய். மறந்துடாத. ஒரு விதவைக்கு தெரியுது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த அட்வொகேட்டுக்கிட்ட, அந்த வக்கீலுக்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறான். அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் அந்த அம்மா விடாமல் போய் சொல்லிக்கிட்டே இருக்குது. அவனே யோசித்தா, ஐயோ ரொம்ப இந்த அம்மா வந்து தொந்தரவு பண்ணுது, எதனா பண்ணி அனுப்பிடுவோன்னு சொல்லி. அவனுக்கே அப்படி இருக்குதுன்னு சொன்னால், நீ உண்மையாக மனம் திரும்பி இரவும் பகலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரையே நோக்கி நீ கூப்பிடுகிற ஒரு மனுஷியாய் இருந்தால் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உனக்கு நல்ல அறுவடை கொடுக்காமல் இருப்பாரோ? உனக்கு பலன் தராமல் இருப்பாரோ? நிச்சயம் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சும்மா முட்டி போட்டு 4 சோத்திரம் பண்ணிட்டு 4 ஜெப குறிப்பை வச்சுட்டு போறதை நிறுத்து. உபவாசத்தை ஆரம்பி. வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் எடு.
உன் குடும்பத்தில் என்ன பாவம் இருக்குதுன்னு பார். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன கீழ்ப்படியாமல் இருக்கிறது பார். அதை கவனி. பணம் ஓடுறதுனால தான் வாழ்க்கையில் இழப்பு. உயர்வு வரல, இழந்துட்டு தான் நிற்கிற. இனிமேலாவது ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடு. அவருக்கு ஒன்று அர்ப்பணி. உபவாசத்தை ஒருத்தர் சொல்லும் போது சொல்றார், வார்த்தைகள் இல்லாத ஜெபம் உபவாசம் சொன்னார். வார்த்தைகள் இல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவ்வளவு நிலைமையில கண் கலங்கி நொறுங்கி தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை எதிர்பார்த்து தேவனுடைய வழியிலே நடக்கணும், என் வழியெல்லாம் சீர்படுத்தணும் என்ற நிலைமையிலே முழங்கால் படியிட்டு சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிக்கிறதான் உபவாச ஜெபம். இதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நீ செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 107:35, பாலைவனமாக இருக்கிற உன் வாழ்க்கையில், வறண்டு போய் ஒன்று இல்லாத நம்பிக்கை இல்லாத உன் வாழ்க்கையில் நான் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன், வளமையாய் மாற்றுவேன், தண்ணீரை ஏற்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வறண்ட நிலத்தை, வறட்சியான இடத்தை நான் நீரூற்றுகளாய் மாற்றுவேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தானம் தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, உங்களை கொடுக்க சொல்றேன். நான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரை பார்த்து நீ கொடுன்னு சொல்றேன். நீங்க ஒரு நாள் 200 ரூபாய்க்கு, ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் வெயிலில் போய் கஷ்டப்படுவது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கடன் பிரச்சனையில் இருப்பது எனக்கு தெரியாதா? நீங்கள் தேவையோடு இருப்பது எனக்கு தெரியாதா? உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் பல தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? அதுவல்ல, எனக்கு தெரியும். சில நேரத்தில் நீ குழம்பு இல்லாமல் சாப்பிடுறது எனக்கு தெரியும். சில நேரத்தில் அந்த சாப்பாடு இல்லாத நேரத்தில் வேற ஏதாவது கடையில் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது எனக்கு தெரியும். எனக்கே தெரியும் என்று சொன்னால் கொடுக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிற தேவன் உன்னுடைய இல்லாமை, உன்னுடைய வறட்சி, உன்னுடைய சூழ்நிலை நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். என கொடுக்கிறது நீ கர்த்தருக்காக. இந்த கட்டடத்துக்குள்ள நீ எவ்வளவு கொடுத்தாலும் அது உனக்கு இழப்பு அல்ல, அது ஒரு வகையான சேமிப்பு. கொடுக்கிற ஜெபம் என்பது ஒரு விதையாய் சொன்னேன். இப்பொழுது கொடுக்கிறது ஒரு விதையாய் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கொடுக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கொடுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுக்கிறத அவர் வாங்கிட்டு அவர் எப்படி கொடுக்குறாரா?
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அடுத்த அந்த வார்த்தையை வாசிச்சிருங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கரங்களை தட்டி சொல்லுங்க. நீ எந்த அளவில் அளக்கிறியோ சொல்லுங்க. நீ பக்கத்தில் கை பிடிச்சு, நீ எந்த அளவில் அளக்கிறியோ அந்த அளவில் உனக்கு அளக்கப்படும். நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள் சொல்லுங்க. நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள் சொல்லுங்க. தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்போ உங்களுடைய இதெல்லாம் யாருடையது? தேவனுக்கு உரியது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், உங்களுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறீர்கள், என் தேவன் கைவிட மாட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அது மாத்திரமல்ல, கொடுப்பது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நான் நேசிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறது எல்லாரும் சொல்லிடலாம். இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்பு கொடுக்கும், கணக்கு பார்க்காது. கவனிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் பாருங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். யார் கண்டது சொல்லுங்க. யார் கண்டது? இங்க இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. காணிக்கை போடுகிறதை இயேசு கண்டார். யார் காணிக்கை போடுறத? ஐஸ்வர்யவான்கள். பணக்காரன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் போடுவானா இல்லையா? போடுவான். கண்டார். இன்னொரு ஆளை காணும் பார்க்கிறார். யார் அது? ஏழை விதவை. விதவை என்று சொல்லல, ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு. எத்தனை காசு சொல்லுங்க? எத்தனை காசு? அந்த ஏழை அம்மா கிட்ட இருந்தது 2 காசு தான், அதுக்கு மேலே இல்லை. 3வது வசனம். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே நம்ம பார்வையில் யார் அதிகமாக போட்டிருப்பாங்க? நம்ம யோசிக்கும் போது நமக்கு தெரியுது. யார் போட்டிருப்பாங்க சொல்லுங்க? பணக்காரன் தான் நிறைய போட்டிருப்பான். ஆனால் இந்த ஏழம்மா எவ்வளோ போட்டாங்க? ஆனால் யார் அதிகமாக போட்டதுன்னு ஆண்டவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? விதவை. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அவங்க கிட்ட இருக்கிறதுலேருந்து அவன் எடுத்து போட்டான். பணக்காரன் என்ன பண்ணான்? இருக்கிறதுலேருந்து எடுத்து அவன் காணிக்கையாக போட்டான். இவளோ தன் வறுமை, தன்னுடைய இல்லாமையில் இருக்கிறவள் ஒரு காசை வைத்துக்கொண்டு ஒரு காசை போட்டிருக்க முடியுமா? முடியாதா? இப்போ நம்ம அப்படி தானே போடுறோம். அந்த காசை பாதியாக வெட்டி போட்டு செல்லுனா கூட நம்ம அதை பாதியாக வெட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்க. அவ்வளோ அர்ப்பணம். நான் வாலிப வயசுலே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் பசங்களுக்கு காசு கிடைச்சா கரெக்டாக ரைஸ் கடையில் போய் நிற்கிறான் பாருங்க. படிக்கிற போதவே எனக்கு எங்கள் அப்பா எனக்கு அனுப்புவார் பாருங்க காசு. அதுலேயே தசமா 100 ரூபா 150 ரூபா அனுப்புவாங்க பாருங்க. 98 99 அதுலேயே நான் தசம்பாகம் போடுவேன். ஏழையை பார்த்தா கொடுப்போம் பாருங்க. விதைக்கிற அந்த இறுதி எனக்கு கர்த்தர் அவராக கொடுத்தது. இது எனக்கு அவருடைய கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். கொடுக்கறது கூட அவர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு அன்னையிலிருந்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன கர்த்தர் கைவிடலை. இன்னைக்கு நான் வாரி வாரி கொடுக்குறேன் கர்த்தருடைய காரியங்களுக்கு. எதை வேணாலும் செய்யறதுக்கு இறங்குறேன். எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளைங்கள் கோடீஸ்வரியாக இருப்பார்கள்.
ஏன்னா நான் கொடுக்குறேன். நீ கொடுக்காத, நீ சிக்கனம் பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களுக்காக சுயநலமாக இருக்கும் போதோ உன் பிள்ளைங்களுக்கு நீயே உன் கண்ணு எதிர்க்கவே பார்ப்ப. வருமானம் இல்லைன்னுவா, சம்பளம் பத்தலைன்னுவா, வேலை இல்லைன்னுவா, பெட்ரோலுக்கு காசு கொடுன்னு கேட்பான், உன் வீட்டில் கேட்பான். கல்யாணம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நிற்பான், எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பான்னு கேட்பான். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? இந்த 2 காசு அவங்க விதைச்சது எதை அடையாளப்படுத்தி காட்டுது? தேவனுக்கு தன்னை முழுமையாக அவங்க அர்ப்பணித்தாங்க. எனக்கு கடவுள் தான் எனக்கு முக்கியம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றதை காட்டுது. 2வது, என் ஆண்டவர் நாளை தினத்தை பார்த்து கொள்வார்னு விசுவாசத்தை காட்டுது. எனக்கு இந்த பணம் முக்கியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், அவருக்காக நான் எதையும் கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு 2 காசு தான் இருக்குது, நாளைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஆனாலும் என் ஆண்டவருக்கு கொடுப்பேன். அந்த அம்மாவை தான் இங்கே எழுதி வச்சுக்கிறார். அப்போ இது என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே என்ன செய்கிறியோ, நீ இங்கே என்ன கொடுக்குறியோ அங்கே கர்த்தர் எழுதி வைப்பார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ தேவனை நேசிப்பது நீ கொடுப்பதை பொறுத்து தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனை நேசிப்பது தேவனுக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதை பொறுத்து தான். யோசிக்கிற பார்த்தீங்களா? என்னம்மா கொடுக்குறீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. எனக்கு அது செட் ஆகலை, தப்பாக நினைக்காதீங்க. உன் உயிரே அவர் தான், உன் பலனெல்லாம் அவர் தான், நீ நடக்கிறன்னா அவர் தான், இன்றைக்கி ஃபேன் காற்று போட்டு வீட்டில் உட்காருன்னா அவர் தான். அவருடைய காசையும் எடுத்து சாப்பிட்ற. தசம்பாகம் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க பாருங்க. அதையும் எடுத்து சாப்பிட்ற. எல்லாத்துக்கும் யோசிச்சு செய்கிற சபையில் வீட்டில் போய் பாரு, உன் வீட்டை கொஞ்சம் திரும்பி பார். ஒன்று, நீ கீழ்ப்படியாமல் இஷ்டத்துக்கும் கடன் வாங்கி வச்சிருப்ப. எப்போ தெரியுமா கடன்காரன் பிரச்சனை உனக்கு தெரியும்? சில குடும்பத்துக்கு அந்த ஆள் இறந்த பிறகு தான் நிற்குப்பாங்க பாரு. 10 பேர் உங்கள் அம்மா கடன் வாங்கிக்கிறாங்க, ஒப்பா கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிக்கிறாங்கப்பா. ஐயா, அந்த நிலைமை உனக்கு எனக்கு வரக்கூடாது. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நீ கொடுக்கறதில் ஆண்டவரை யோசிக்காத. என் வீட்டு என் பிள்ளைகளை தேவையை காட்டிலும் என் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். இப்போ ஃபீஸ் தேவை நான் ஃபீஸை கட்டி முடித்தேன் பாருங்க. நான் லாஸ்ட்டாக 16,500 கட்டுறா, இல்லைனா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னான். இங்கேயும் செலவு பண்ணியிருக்கிறேன் 40,000 ரூபா கிட்ட 2 மாதத்தில். எல்லாம் இங்கே டிவி நீங்கள் பார்க்குறதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒன்று சொல்லட்டுமா? நான் வீட்டு சபையில் சொன்னேன், இவங்களுக்கு கதையை நான் சொன்னேன். நம்ம பழங்குடி சிஸ்டர்கிட்ட சொன்னேன் பாருங்கள். அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அவங்க தர மாட்டாங்களா? அவங்க நான் சொல்கிற மாதிரி செய்கிறாங்க. அவங்க அவங்க கடை வச்சுருக்குறாங்க. நான் சொன்ன டெய்லியும் உங்கள் வீட்டுக்குள்ள என்ன வருமானம் வருதோ அதில் 10 ரூபா 20 ரூபா லாபமாக அதில் எடுத்து வச்சு நீங்கள் மாதத்தில் கொண்டு வந்து போடுங்கன்னு அதை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன், என் சின்ன பொண்ணு என்ன கேட்டு, தர்பூசணி எனக்கு வேணும்னு கேட்டு நான் உத்தரமேறு போனேன். ஒரு வேலையை முடிச்சிட்டேன். கார் எடுத்துகிட்டு வர வழியில் தர்பூசணி இருக்குது, கையில் காசு இருக்குது. இவங்க தர்பூசணி போட்டிருக்கிறாங்க. சரி, நம்ம பிரதர்கிட்ட கேட்டுக்கலாம். நான் யோசிச்சது பாருங்க, எப்போவுமே அப்படி யோசிக்க மாட்டேன். பிரதர் இருக்கிறார கேட்டுக்கலாம். இப்போ வாங்க வேண்டான்னு சொல்லி டைம் ஆயிடுச்சு, வாங்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டேன். வேகமாக வந்தேன்னா கேட்டு 1 வாரம் ஆச்சு, அவங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியல. ஆனால் அவர் வச்சுருக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்க முடியல. அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, உன்னை யார் அவங்களான்னு கேட்க சொன்னது? நீ வர வழியில் கார் எடுத்துகிட்டு வந்தால, அங்கே பார்த்தல
உன்ட்ட காசு வச்சுருந்தல எடுத்து வாங்கிட்டு போக வேண்டியதானே. அவங்கக்கிட்ட ஏன் வாயை திறந்து கேட்க? அவங்கக்கிட்ட நீ வாயை திறந்து கேட்டால் உனக்கு கேட்ட நேரத்தில் கிடைக்காதரா? எத்தனை நாள் ஆகி போச்சு? ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுது. அப்போ என்ன சொல்கிறார் கர்த்தர்? உனக்கு என்ன தேவை இருந்தாலும், உன் குடும்ப தேவை என்ன இருந்தாலும், உன் கண்ணை அங்கே எங்கேயும் சுத்தாத. யாருக்கிட்ட எந்த விசுவாசி இவங்க நல்ல விசுவாசின்னு போய் அதை கூட இதை கூட என்ன பண்ணாத. நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், நீங்கள் ஒரு ஒரு நகை குடும்பம் அடகு வச்சுட்டு நான் அப்புறமா திருப்பி தரேன்னா ஒரு சிலர் தரமாட்டீங்க. தரமாட்டிங்களா? தருவீங்களா? தரமாட்டிங்களா? வரமாட்டேம்மா, கவலைப்பட்டீங்க. தருவீங்களா? தரமாட்டிங்களா? ஆனால் இந்த பைபிள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம். உங்ககிட்ட வரமாட்டேன், வரமாட்டேன். நான் எனக்கு வேறு சம்பளம் இல்லை தான், ஒத்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுங்க, எனக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நேற்று அந்த கிளியார் நகர்லேருந்து ஒரு அம்மா வருது, பத்மாவதி. அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் சிஎஸ்சி சர்ச்சுக்கு தான் போகிறவங்க. அவங்க யாருக்கிட்ட போனாலும் எங்கே தெரியுமா போக சொல்லுவாங்க? எண்டத்தூர் தான் போக சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க விசுவாசம் பாரு, ஒன்றுமே இல்லை, நீ போய் அந்த சர்ச்சில் காலை வச்சுட்டு அவனுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. நீ போய் அந்த சர்ச்சில் காலை வச்சுட்டு வா, உனக்கு அற்புதம் நடக்கும்ன்ட்டு போயிட்டு அங்கே இருந்தாங்க மெட்ராஸில். அங்கேருந்து இறங்கி இங்கே வந்தாங்க, நேராக வந்துட்டாங்க பாருங்க. இங்கே நேற்று வந்தாங்களா முந்தா நேற்று வந்தாங்களா தெரியல, நேராக இங்கே வந்துட்டாங்க, நடந்து ஒடியாடுறாங்க. என் தம்பிக்கு கூட நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர், ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், உனக்கு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஐயா, நம்ம கர்த்தருக்கு கொடுக்க இல்லைன்ற நிலைமை இல்லை, இருக்கிறதுலையே நான் இதுதான் இருக்குது, என் கடவுளுக்கு தான் முக்கியம், நான் கடவுளுக்கு கொடுக்குறத நிறுத்தவே மாட்டேன்ற ஒரு பழக்க வாலிபர்களுக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன். என் ஆண்டவருக்கு நான் எதை வேணாலும் செய்வேன், இல்லைன்னு இல்லை. சிலர்லாம் பாருங்கள், அந்த டைத்தை கொடுத்துட்டா நான் எல்லாம் கொடுத்துட்டேன். நீ டைத்து கொடுத்தா என்ன பண்ணுற? கணக்காட்டுற. என்ன பண்ணுற? ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தீங்க, 10,000 ரூபா சம்பளம் வந்துச்சு, இந்த 1000 ரூபா காசு கொடுத்துறேன், இதோட என்ன பக்கம் திரும்பக்கூடாது, சரியா? ஓகேவா? அவ்வளோ. இந்த ஆள் அப்படியே தான் இருக்கும், இந்த ஆள்லாம் வளராது. தசம்பாகலாம் விதையே கிடையாது. சிலலாம் அதை விதைனே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நீ அக்கௌண்ட்டை கணக்கு கொடுக்குற. அவர் பணத்தை, என் பணத்தை என்கிட்ட கொடுக்கறதுக்கு நீ என்ன செய்ய போகிற? எனக்கு நீ பணம் கொடுக்கணும். நீ 10,000 ரூபா உனக்கு நான் கொடுத்தேன், எனக்கு நீ 1000 ரூபா கொடுக்கணும், சரிங்களா? தசமகம் எவ்வளோ கொடுக்கணும்? நான் 10ல் ஒரு பகுதி, நான் 10,000 ரூபா உனக்கு சம்பளம், உனக்கு பலன் கொடுத்தேன், சம்பாரிச்சு எனக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேன். இதில் என்ன உனக்கு பெருமை? உனக்கு நான் காசு கொடுத்தேன், எனக்கு 1000 ரூபா கொடுத்துருக்குற, கரெக்டாக போச்சு. உனக்கு எனக்கு என்ன இதில் அன்பு எதுனா இருக்கா? ஒன்றுமே கிடையாது. கணக்காட்டுற. ஒன்று ஐயோ கொடுக்க வைக்கிறாங்களே, கொடுக்கலைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்களேன்னு கொடுக்குற, இல்லை கொடுத்தாதான் ஆசீர்வாதம்னு கொடுக்குற. ஆனால் இது என்ன பண்ணி கொடுக்குற? இது என்ன நினச்சி கொடுக்குற? என்ன நினச்சி கொடுக்குற? எதிர்பார்த்து கொடுக்குற. ஆனால் எதிர்பார்க்குறதே தப்பு. ஏன் சொல்லுங்க? அவருடைய பணத்தை அவருக்கு கொடுக்குற, அவ்வளோதான். இதில் வேற என்ன இருக்குது? இப்போ விபிஎஸ்க்கு நீங்கள் கொடுக்குற பாருங்க, இதான் நீங்கள் விதைக்கிறது. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். இது எக்ஸ்ட்ரா விதைக்கிறீங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தசம்பாகத்தில் உண்மையாக இரு, அப்புறம் இதை விதை பண்ணிக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. சூழ்நிலை சரியில்லை தான், பரவாயில்ல. கஷ்டம் அதிகமாக இருக்குது, பரவாயில்ல. கடன் இருக்குது, பரவாயில்ல. கடவுளுடைய பணத்தை எடுக்காத, கொடுத்துக்கிட்டே இரு. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். கர்த்தர் என்ன ஏமாற்றுகிறவரா? கை விட்டுருவாரா? பொய் சொல்கிறவரா? உன்னை ஏமாற்றி பிடுங்கி சாப்பிட்றவரா? இல்லவே இல்லைங்க. அது திரும்ப பல மடங்கு உனக்கு திரும்பி வரும், பல மடங்கு உனக்கு திரும்பி வரும். எனக்கு ஒரு நேரம் வரப்போகுதுங்க, பணம் என்ன கை வலிக்க போகுது. பணம் என்றதுக்கு கை வலிக்க போகுது. 4 பேரை போட்டு அப்பா எண்ணி கணக்கு கொடுத்துருங்கப்பா, சர்ச்சை அக்கௌண்ட்னு சொல்ல போகிறேன். தனி அக்கௌண்ட்லாம் வரப்போகுது, கம்ப்யூட்டர்லாம் வரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். அப்படி இப்போவே கை வலிக்குது. எப்படின்னு கேளுங்க. சுருட்டி 10, 20 போடுற பற்றியா, அதை பிரித்து அதை அடுக்கி
அதுக்குனால என்ன பண்ணுற, பசங்க அம்மா கிட்ட பசங்களான தள்ளி விடுது, அம்மா எண்ணி கொடுத்துரு, நம்மளால் முடியாது. பெரிய கவர் எடுத்து பேரெல்லாம் பட்டையாக எழுதி போட்டிருப்பாங்க, எடுத்து பார்த்தா 40 ரூபா இருக்கும். நம்ம பசங்க சிலர்லாம் தசம்பாகத்துக்கு பயந்து போடுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, அதுக்காக இதுதான் போடுறாங்களான்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், உன் தேவனுக்கு இந்த 100 ரூபா 50 ரூபா போடுறதெல்லாம் கவரில் எடுத்து போடாத. அது என்ன கவரில் போடுறது, அது என்ன உனக்கு பெருமையான 50 ரூபா அதில் போட்டு போடுறது? அப்படியே போட்டு போ, அதுக்கு ஒரு கவர் வேற வேஸ்ட் பண்ணுறீங்க. உனக்கு வருமானம், உனக்கு 1000 ரூபாய் தான் வருமானம்னா 100 ரூபான்னு தசம்பாகம். உனக்கு வருமானமே 5000 6000 இருக்குது, 100 ரூபா போட்டுட்டு நீ எதுக்கு தசம்பாகன்னு எழுதுற? எழுதாத. அல்லேலூயா. நம்ம சபை பணத்தில் பெருக போகுது. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கிராமத்தில், இந்த சபை கிராமத்தில் தான் இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்ல சொல்ல நீ விதைக்க ஆரம்பிச்சிட்டினா, நான் பார்த்து சொல்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன், நீ செய்ய ஆரம்பிச்சினா உன் வீட்டில் நல்ல அறுவடையை நீ பார்ப்பேன். உன் பிள்ளைங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காருவாங்க. மேன்மை உன் வீட்டுக்குள்ளே வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கடவுள்னா உனக்குள்ள, கடவுளுக்கு கொடுக்குதுன்னா ஒரு அப்படியே உனக்குள்ளே இருந்து பொங்கணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள். உனக்குள்ளே இருந்து கடவுள் கொடுக்குறதுக்கு அவனுக்கு எப்போ தெரியுமா பொங்கணும்? வாங்கிறதுக்கு பொங்காதீங்க. எனக்கு மற்றவங்களாண்ட வாங்கிறது எனக்கு சரிப்படலை. மற்றவன்ட கையை நீட்டி வாங்கிறது, உங்ககிட்ட நான் வாங்கி சாப்பிட்ணுமா, நீ கொடுத்து நான் வாழணும். ஆபிரகாம் என்ன சொன்னா, உன் கையிலேருந்து நான் வாங்கணுமா? என் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. எனக்கு இருக்கிறதே இந்த வருமானத்தை தான் நான் எப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் பாஸ்டர். நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி விதை. திரும்பி உட்காருங்க. ஐயா என்ன கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து கவனிச்சிருங்க. ஏன்னா 2 பேர் வெளியே போனால் பஸ் ஓட்டிட்டு போயிட்டானா எங்கன்னா கவனிங்க, விட்டுறாதீங்க, விதைக்கிறத நிறுத்தாதீங்க. ஏழை விதவை கர்த்தர் எழுதி மேன்மைப்படுத்தினாரே, உன்னை மேன்மைப்படுத்தாமல் விட்டுருவாரா? நடத்துவா. அல்லேலூயா. வார்த்தையை விதை. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் எஸ்ரா தேறின வேத பாரகன். எஸ்ரா எப்படிப்பட்டவன்? தேறின வேத பாரகன். பாருங்க, அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, எஸ்ரா 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆராயவும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வசனத்தை வாசித்தினா அதோடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதா ஆராய்வது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆராயுதுன்னா என்ன அர்த்தம்? வசனத்தை எது புரியலையோ அது அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதா ஆராயுது. இவன் என்ன பண்ணுறான், பாபிலோன் தேசத்தில் போய் அடிமையாக இருந்தாலும் வசனத்தை ஆராய்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை என்ன பண்ணாரு? ஆராய்ந்தார். ஆராய்ந்து அதோடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சார். எதுக்கு ஆராய்றாரு? பொய்யா உண்மையான்றது இல்லை, அதில் தேவனுடைய நோக்கம் என்ன, தேவன் என் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் என்று அர்ப்பணிப்போடு எதிர்பார்ப்போடு பார்க்கறது, எதிர்பார்ப்போடு தேடுறது. அது அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதற்கு தன்னை உட்படுத்துகிறார். அதன்படி நடப்பேன் நான். ஓஹோ, இதோடைய வார்த்தை இதுதானா, அப்போ நான் இதன்படி நடப்பேன். ஒரு சபைக்கு வர்றீங்கன்னா, ஒரு வசனத்தை கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை ஒரு பாஸ்டர் விலைக்கு ஓஹோ இந்த வசனம் இப்படி சொல்லுதா, அப்போ இனிமேட்டு நான் அப்படி நடப்பேன் அப்படின்னு உடனே நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். கேட்டுட்டு கை தட்டிட்டு ஆமென் அல்லேலூயா செய்திலாம் நல்லா இருந்தது, நல்லா பேசுனீங்க பாஸ்டர் போகிறது பிரயோஜனம் கிடையாது. அதை நீ என்ன பண்ண, அதுக்கு ஓஹோ இந்த வசனம் இப்படி இருக்கா, நான் நடப்பேன், அப்படி கீழ்ப்படிவேன்.
ரொம்ப முக்கியம் பாருங்க. அதோட நிறுத்தல பாருங்க. அதை என்ன பண்ணாரு? என்ன சொல்லியிருக்குது? உபதேசிக்கவும் அதனுடைய நீதி நியாயங்களை கண்டுபிடித்து ஆராய்ந்து அறிந்து கொண்ட கடைபிடிக்கிற அந்த வார்த்தையை மற்றவருக்கு அறிவிக்கவும் உபதேசிக்கிறார். அதனால தான் இங்கே ஊழியர் செய்கிறவங்களாம் சொல்கிறது, நீ ஜெபிக்காத இன்னொரு ஆளை ஜெபின்னு சொல்கிறது, நீ ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வராமல் 9 மணிக்கு வான்னு சொல்கிறது, நீ கொடுக்காம இன்னொரு ஆளை சாப்பிச்சு கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நீங்களாம் செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட ஆள் நீங்கள் எந்த ஊழியத்திலையும் நீங்கள் ஊழியத்தை கட்டவே முடியாது. அந்த ஊழியம் வளராது. ஏன்னா நீயே ஒழுக்கம் இல்லை. உன்னால் ஜெபம் பண்ண முடியல, உன்னால் டைமை கீப்பர் பண்ண முடியல, உம்மால் கடவுளுக்கு உண்மையாக இருக்க முடியல. நீ போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் ரட்சிப்பு குறித்து சொல்லி நீங்கள் சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு வாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு கொடுங்கன்னா எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? ஏன்னா நீயே கடைபிடிக்கல, உன்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார்? உன்னை யூஸ் பண்ண மாட்டார் ஆண்டவர். வசனம் எப்போ கிரியை செய்யும்? வசனம் எப்போ ஆசீர்வதிக்கப்படும்? நான் கேட்ட வசனத்தை, நான் படித்த வசனத்தை, அதனுடைய அர்த்தத்தை நான் அறிந்தேன், அதை புரிந்து விட்டு விடவில்லை, அதற்கு என்னோடு கூட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இதன்படி நான் வாழுவேன் என்று அர்ப்பணித்து நான் நடக்க ஆரம்பித்தேன். நான் நடக்க ஆரம்பித்த பிறகு அதை மற்றவர்களுக்கு போதித்தேன். போதிக்கும் பொழுது அவர்கள் இருதயம் உணர்வடையும். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். புரியுதுங்களா? ஊழியர் செய்கிறவங்களுக்கு புரியுதா? என்ன கவனிச்சிங்களா? புரியுதா? ஊழியர் செய்கிறவங்களுக்கு இதான், நீ செய்யாத ஒன்றை செய்யன்னு சொல்கிறது நடக்காது. நீ சொல்லிக்கிட்டு தான் இருப்ப, அவங்க எந்த மாற்றமும் வராது. நீ செய்யன்னு சொன்னால் அவங்க நீ செய்துட்டு அவங்கள செய்யன்னு சொன்னால் நடக்கும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபத்தை விதை, காணிக்கைய விதை, அதாவது விண்ணப்பத்தை விதை, காணிக்கைய விதை, அப்புறம் என்ன சொன்னேன்? வார்த்தையை விதை. வார்த்தையை உன் இருதயத்தில் நம்பி அதுக்கு அது என்ன சொல்லுதோ, பைபிள்லேருந்து என்ன சொல்கிறாங்க, சபையில் என்ன சொல்கிறாங்க, அதை கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 9:27 பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9:27. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். கவனிங்க. மற்றவர்களுக்கு போய் சண்டே ஸ்கூல் நடத்துகிற நீ, மற்றவர்களுக்கு போய் ஊழியம் செய்யும், கையை தட்டி அல்லேலூயா இயேசு அப்படி இப்படின்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி ரொம்ப ஆரவாரம் பண்ணுகிற நீ, ஆகாதவனாய் போகாதபடிக்கு, நான் தானே ஆகாதவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசங்கம் பண்ணிட்டு நீ மனம் திரும்பாம, நீ கீழ்ப்படியாம, நீ உன்னை ஒப்பு கொடுக்காம இருந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவாய். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? புரியுது நான் சொல்றது? தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. நீ மனம் திரும்பாம ஊழியம் செய்தா, நானும் சரி நீயும் சரி, பாவத்தை செய்து கொண்டே ஊழியம் செய்தால், மனம் திரும்பாமையே ஊழியம் செய்தால் என்னாகும்? ஆகாதவனாய் போய்விடுவாய். அழிவில்லாத கிரீடத்தை நீ மேலே பாரு, பெறமாட்டாய். ஏன்னா அவன் சரீரத்தை கீழ்ப்படுத்தலை, இச்சை அடக்க வரல. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனை ஒழுங்கி அவன் இச்சை அடக்கமாக இருந்து பயிற்சி எடுத்து அவன் அது மேலே நம்பிக்கை வைத்து அதை ஒரு ஃபோக்கஸாக செய்து பார்த்துக்கிட்டு ஓடுறான், எப்படியாவது வெற்றி பெறணும் என்று. நீங்கள் எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்கள். நீங்கள் உங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? சுய கட்டுப்பாடு இருக்கணும், உண்மை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கணும். அப்பதான் நீ மற்றவர்களையும் கட்டுவாய், நீயும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். புரிஞ்சு என்ன தெரியல? சத்தமல்லையே சொல்லுங்க. அவ்வளோதான். கடைசியாய் சுவிசேஷத்தை நீ விதைக்கணும். இயேசு ராஜாவை பற்றி மற்றவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? சொல்லணும். ரோமர் 1:16 கவனிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சொல்லுங்க எல்லாரும், வாய் திறந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை. முடிக்கிறேன் நான், அவ்வளோதான். திரும்ப சொல்லுங்க.
திரும்ப சொல்லுங்க. எதை குறித்து வெக்கப்பட மாட்டீங்க? இவர் பார்க்குறீங்களே, இவர் ஒரு ஊழியக்கார், நல்ல ஃபேமஸான ஒரு ஆள், பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இவருக்கு தெரியும். இவங்க மனைவி தான் இறந்துட்டாங்கன்னு நம்ம முன்னாலேயே சொன்னேன். அவங்களுக்கு 4 வருஷமாக கேன்சர். நான் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நடத்தின உலக தமிழ் தலைவர்கள் உபவாச மாநாட்டில் நானும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் 3 நாள், இந்த பக்கம் பரமங்கனியில். அப்போ இவர் தான் அது கோஆர்டினேட்டர், இவர் தான் நடத்துகிறார். நல்ல ஆங்கிலம், நல்ல பிரசங்கத்தில் நல்ல பக்கவாக தெளிவாக போதிக்கிற, ஒரு பிரித்து பகுத்து அழகாக சொல்லுகிறவர், நல்ல திறமையானவர். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கொட்டி வாக்குன்னு நினைக்கிறேன், அங்கே தான் சபை இருக்குது. வீடெல்லாம் பக்கத்தில் தான், ரெண்ட்டுக்கு தான் நடத்துகிறாங்க. இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற எல்லா ஊழியர்களோடு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கிறது. இவரை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, கூப்பிட்டு இவரை உதவி எல்லோரும் நாடுவாங்க. இரவு ஜபங்கள் நடத்துறது, மிஷினரிகள் சவால் விடுறது, சபைகளை வேகமாக ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் இவருக்கு இருக்குது. இவர் பேர் கல்யாணகுமார். அப்போ இந்த இந்த ஐயாவுடைய துணைவியார் தான் இவங்களுக்கு 4 வருஷமாக கேன்சர், 4th ஸ்டேஜ் தான் இப்போது கடைசியில் வந்தது. ஆனால் தன்னுடைய மனைவிக்கு கேன்சர் வந்தது என்பதனால அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறுத்தவில்லை, சுவிசேஷத்தை நிறுத்தலை, சபை கட்டுமான பணியில் ஈடுபடாமல் நின்று போல, எப்பொழுதும் வழக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி ஓடுறது. அந்த அம்மாவை நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு யாராவது ஒரு வேலைக்கார அம்மா இருக்கிறாங்களா, அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்கள் போங்க, போய் வட மாநிலத்துக்கு போங்க, ஊழியர்களை ஏற்படுத்துங்க, சபையை ஸ்தாபிங்க, காங்கங்க கூட்டங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் உங்களுடைய கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்கள் செய்யுங்க. இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி. புதுக்கோட்டையில் ஒரு டைம் இவங்க போயிருக்கிறாங்க பாருங்கள், எல்லோரும் கும்பலாக. அப்போ சொன்னாங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய சபை வரும்னு சொல்லி. ஆனால் புதுக்கோட்டையில் எந்த சபை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இவங்க மரித்த பிறகு ஒரு ஐயா சொல்கிறார், இந்த அம்மா சொல்லும் போது நான் ஒரு மாதிரி பார்த்தேன், இங்கே எப்படி சபை வரும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சபை அங்கே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தங்களுடைய பணத்தையோ உயிரையோ இவங்கெல்லாம் பெருசாக பார்க்கறதில்ல. யோசிங்க, இயேசு தன்னுடைய உயிரை பெருசாக பார்த்துருந்தானா உனக்கு எனக்கு அவர் உயிர் எப்படி கொடுத்துருப்பாரு? அந்த விசுவாசம் உனக்கு வரணும். தொடர்ந்து போய் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இப்பவும் ஊழியம் அவர் சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிப்ரவரி சொன்னார், அவங்க நிலைமை மோசம். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இந்த அம்மா இதோட நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாதுன்னு எனக்குள்ளே. நான் ரொம்ப யார்ட்டி பேசணும்னு எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துட்டு, சரி இவங்க கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக நான் ஒரு இங்கே 4 மாவடிக்கு போயிட்டு வந்தேன் பாரு, அங்கேயும் அவர் தான் இருந்தார். ஃபைனலாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஃபைனலாக பார்த்தது இப்படி தான். இப்போ என்ன சொல்ல வரேன், வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், அடுத்த ஜென்மெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு 1000 வேலை இருக்கலாம், 1000 கஷ்டம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம், இந்த கஷ்டம், இந்த வேலைகள் எல்லாம் இந்த பூமியோடு ஒழிஞ்சு போயிடும். நீ கடவுளுக்காக என்ன செய்கிறியோ அதான் நிலச்சிருக்கும். மனைவியே, இந்த அழகான மனைவியை நான் கொடுத்துட்டேன், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? சந்தோஷப்படுறாங்க, என் மனைவி சந்தோஷமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள்னு சொல்கிறார். இதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. அப்போ என்ன, இந்த உலகத்தில் நீ என்னதான் உன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் அது இதோட முடிஞ்சிடும். கர்த்தருக்காக கொஞ்சம் வேலை செய், கர்த்தருக்காக கொஞ்சம் வேலை செய். அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லு, பணத்தை செலவு பண்ணு, கூப்பிடு, பிரயாசப்படு. ஒரு ஆத்துமா மனம் திரும்பினால், இப்போ இந்த ஆத்துமா பற்றி இவங்க கவலைப்படலை. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு. இவங்க மனம் திரும்பாமல் இறந்துருந்தா எவ்வளோ பெரிய வேதனை. உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்புறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? உன் ஊரில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்புறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? விடாத. இதே இந்த பிரச்சனை, வேலை, இதையே பார்த்துட்டே இருக்காத.
அப்படி இல்லையா, உன்னால் அதெல்லாம் செய்ய முடியலையா, கையை உயர்த்தி என்னை எடுத்துக்க ஆண்டவர்னு போய் சேர்ந்துரு. வேறு யாராவது வந்து இடத்த நிரப்பி ஊழியம் செய்யட்டும். நீ இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீ வேலை செஞ்சு வீட்டில் நீ சம்பாரித்து தான் நீ உன் குடும்பத்தை காப்பாற்றி தான் கர்த்தர் உன் குடும்பத்தை காப்பாற்றுன்னு ஒன்றும் இல்லை. நீ கடவுளுக்கு யூஸ் இல்லாதாலும் நீ இருக்கிறது தேவையில்லைன்ற நான். வேலை வேலை வேலை, வீடு, பிள்ளை பிள்ளை, இப்படியே ஓடாத. கடவுளுக்கு கொஞ்சம் நேரம் கொடு. அவருக்காக நீ விதைத்தீனா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், நீ எனக்கு ஊழியம் செய்கிறாளா, என்ன பின்பற்றி வாப்பா. இந்த பூமியில் உன்னை அவங்க பாராட்டல இவங்க பாராட்டலாம் பேசிட்டு இருக்காதீங்க. தேவன் உன்னை பாராட்டணும். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லு. அதுக்காக வாழு, அதுக்காக ஓடு. வயசானம்மாலாம் உட்காந்து முட்டி போட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்கள அழுது ஜெபம் பண்ணு. வீட்டில் உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். உட்காந்து ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினாலே எங்கெல்லாம் நாடகம் பார்த்துட்டு நேரம் நிறைய செலவு நாடகத்துக்கு கொடுக்குறாங்களோ அந்த டிவியெல்லாம் ரிப்பேர் ஆகாதாக. இனிமேட்டும் நீங்கள் இப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எழும்பி தான் ஆகணும். கர்த்தருக்கா எழும்பு, ஏதாவது செய். நாளைக்கோ இன்னைக்கோன்னு இருக்கு. கடவுள்கிட்ட போய் சேர போகிறோம். நீ போகிறதுக்கு முன்னால் 2 பேரை கடவுளுக்குள்ளே கொண்டு போ. அவன் 4 பேரை கடவுளுக்கு கொண்டு வருவான். உன் வேலையே பார்த்துட்டு இருக்கிற. கடவுளுக்காக கொஞ்சம் நேரம் வாழுங்க. என் வாழ்க்கையே கடவுளுக்காக ஒப்பு கொடுத்துறது. ஒரு சொந்தக்காரு மீட்டிங்கு போக முடியல, சொந்தக்காருடைய ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அதை தான் மீட்டிங்னு சொல்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, நல்லது கெட்டது எதையும் கலந்துக்கிறது கிடையாது, எங்கேயுமே போகிறது கிடையாது. எங்கே போனாலும் ஜெபம் சம்மந்தப்பட்டு தான் வெளியே போகிறோம். இங்கே தான் உட்காந்துட்ருக்குறோம். நான் இவ்வளோ வேலை செய்யும் போதும் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தர் கொடுக்கக்கூடாதா? வேலை செஞ்சுட்டு வந்து சாயந்தரத்தில் 1 மணி நேரம் இந்த மக்களுக்காக முட்டி போட்டு ஜெபிக்கிறது கூட உனக்கு மனம் வரலையே. இன்னும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? இவங்கெல்லாம் நமக்கு சவாலாக இருக்கிறாங்க பாருங்க. பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வசதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா திறமையும் இருக்கு. ஏன் கடவுளுக்காக வாழ்றாங்க? இவங்களுக்கு இருக்கிற பணம் வசதியெல்லாம் இருந்தால் நீங்கள் சர்ச்சை பக்கம் வந்திருக்க மாட்டீங்க. தயவு செய்து புரியுங்க. கர்த்தர் வரப்போறார். புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வரப்போறார். இனிமேலாவது கர்த்தருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. சுறுசுறுப்பு வரட்டும். சோம்பேறித்தனமாக ஜெபம் பண்ணாத, சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருக்காத. காலையில் எழும்பு, கர்த்தரை பற்றி பேசு. யாராவது பார்த்தா இயேசு பற்றி சொல்லு. அவருக்காக வாழ ஆரம்பி. நாளைக்கோ இன்றைக்கோ எனக்கு உலகம் அழிய போகுது. நீ என்ன ஆசை வச்சுருந்தாலும் என்ன தேவையில்லாத வேலை செஞ்சாலும் நினைக்காது. அதெல்லாம் நடக்காது. கர்த்தருக்குள்ள ஆசைவை, அது நிறைவேறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை விதைங்க. சுவிசேஷமாக இயேசுவை போய் சொல்லு. யாருக்காவது ஒருத்தர் சொல்லு. டெய்லி யாராவது பார்த்து ஒரு ஆளுக்கு பேசு அவரை பற்றி. டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்ட்டு இத்தனை வருஷமாக வீட்டிலேயே உட்காந்துட்டு இடத்த சூடாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பிசாசு தான் உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க அந்த வீட்டில். சுவிசேஷம் சொல்லும் போது உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். தெரியுமா உங்களுக்கு? போய் செஞ்சு பாருங்க. அது அருமை தெரில உனக்கு. ஊழியத்துக்கு போய்ப்பார். நான் சொன்ன மாதிரி செஞ்சுப்பார். அப்போ தெரியும் இந்த ஆள் ஏன் கத்துறான்னு. அப்போ தான் நீ அருமை உணர்வேன், நிம்மதியை உணர்வேன், சந்தோஷத்தை உணர்வேன். உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறோம். ஒரு விதை விதைக்கிறவன் கண்ணீரோடு போவான் பாருங்க. விதையை தூக்கிட்டு போவான், ஜாலியாக போவான். அது
அதை பாதுகாத்து, அதை பராமரித்து, அதை சுத்தம் பண்ணி, அதை தூக்கிட்டு போய், அதை கொண்டு போய், அதை வயலில் வச்சு, அதை தண்ணியை பாய்ச்சி, அதை நிலத்தெல்லாம் ரெடி பண்ணி, அதை விதைச்சி, அது காக்காலாம் வந்து கொத்திட்டு போகாதபடி பாதுகாத்து, எவ்வளோ வேலை. இதெல்லாம் செய்யாமல் அறுவடை வரணும்னு எப்படி நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ண மாட்டேன், நான் கர்த்தர் கொடுக்க மாட்டேன், நான் ஊழியெல்லாம் செய்ய மாட்டேன், நான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு போவேன், ஆனால் என் வீட்டில் அற்புதம் செய்யணும், நடக்கவே நடக்காது. ஒரு வாரம் கூட விடாத. ஒரு கிறிஸ்தவனா ஒரு வாரம் வரலைன்னா அவன் இருதயம் குத்தணும். அவனுக்கு ஒரு போய் வேலை செஞ்சால் கூட அவனால் வேலை செய்ய முடியாது, சாப்பிட தோணாது. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். நீ சிரிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரை பற்றி ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் 42 வருஷம் சாம் சுந்தரம் புரசவாக்கத்தில் ஊழியக்காரர். அவர் சொல்லும் போது சொல்கிறார், 42 வருஷத்துக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன். நான் அந்த வருஷம் அதிகமாக சொல்லணும் கம்மியாக சொல்லணும், ஆனால் கம்மியாக சொல்லலைன்றது மட்டும் எனக்கு தெரியுது, இன்னும் கூட்டி சொல்லணுமான்னு தெரியல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சபையை விட்டு நின்னதே கிடையாது. அதனால தான் புரசவாக்கத்தில் அவ்வளோ பெரிய எழுப்புதல் தேசத்தில். உன் குடும்பத்தில் மாற்ற வரணுன்றிய நீ எவ்வளோ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல எவ்வளோ தீவிரமாக இருக்கிற? எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? சத்தமாக இல்லையா சொல்லுங்க. நல்லா முட்டி போட்டு வாயை திறந்து கர்த்தரை நோக்கி துதி. மனுஷனுக்காக ஊழியம் செய்யாது, என் முகஸ்துதிக்காக ஊழியம் செய்யாத, கடமைக்காக ஊழியத்துக்கு போ. ஒரு பாரத்தோடு, என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், என் பலன் அவர் தான், என் எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்க போறார், அவரை பற்றி நான் போய் சொல்ல போறேன். வைராக்கியத்தோட போ. சந்தோஷமா அனுப்பி வைங்க. உங்கள் வீட்டில் யாருன்னா ஊழியத்துக்கு போறேன்னா சந்தோஷமா அனுப்பி வை. உங்கள் பிள்ளைங்க யாருன்னா ஊழியத்துக்கு படிக்கிறாங்கன்னா போடான்னு சொல்லு. கடன் இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லு. அன்னைக்கு நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லியிருந்தா உங்கள் குடும்பம் சில பசங்களுடைய வேலையெல்லாம் வேறு மாதிரி போயிருக்கு. நீங்கள் கேட்கல, நான் சொல்லும் போது கேட்கல. நீங்கள் உங்கள் பையனை கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார், நான் சொல்கிற மாதிரி நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிற? யோசிப்பார். இப்போ என்ன பண்ண முடிஞ்சு உன்னால்? ஐயா, நான் ஒரு நாளும் உன் குடும்பத்துக்கோ உனக்கோ ஒரு நாளும், கவனிங்க, ஒரு நாளும் உங்கள் குடும்பம் நஷ்டப்படுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். இந்த சபைக்குள்ளே வர உன் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு தான் பேசுவேன். நீ உயர்ந்துடக்கூடாது, எனக்கு மேலே வரக்கூடாது, நீ அப்படியே கிடக்கணும், அது கிடையாது. வாஞ்ச என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஐயோ வசனத்தின்படி சொன்ன கேட்க மாட்டேன்றாங்களே. உன் பார்வையில் நான் அற்பமாக இருக்கலாம், உன் பார்வையில் நான் பாவியாக இருக்கலாம், உன் பார்வையில் நான் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த வசனத்தை நான் சொல்கிறேன், என்ன நம்பாத, இந்த வசனத்தை சொல்கிறேன்ல, இதை கேட்டு நீ நட. இது இன்றைக்கி இப்படி தான் சொல்லியிருக்கு, நான் இதை செய்ய போகிறேன், என் பாவத்தில் அறிக்கை செய்ய போகிறேன், ஆலயத்தை விட மாட்டேன், நான் காலை எழும்பி ஜெபிப்பேன், சாயந்தரத்தில் ஜெபிப்பேன், பைபிளை படிப்பேன், கர்த்தருக்காக வாழுவேன்னு நீ இறங்கி பார். உன் குடும்ப சூழ்நிலை மாறுதா இல்லையான்னு அப்புறம் எனக்கு சொல்லு. அப்புறம் சொல்லியான்ட்ட. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் போல நல்லவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. அவர் போல உன் மேலே அக்கறை, அவர் போல உன் மேலே அன்பு வச்சிருக்கிற யாருமே கிடையாது. உனக்கு உணர்வு வரலை இன்னும். தூங்கிட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன், முடியல, நேரம் இல்லைன்னா சொல்லவே மாட்டேப்பார். என் உயிரை கொடுத்த தேவனுக்கு தான் இந்த உயிர், மற்றதெல்லாம் ஒரு பெருசாக நான் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் முடி மாதிரி நினச்சி இதெல்லாம் இவன் வேலை, என் தேவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, பெருமை என் தேவனுக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் தேவன் தான் என் உயிர். கரங்களை தட்டி ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனக்கண்களை திறந்திரு. நாங்கள் ஆவிக்குரியதை விதைத்தால் ஜீவனை அறுப்போம், நன்மை விதைத்தால் நன்மை, சோர்ந்து போகாமல் தளர்ந்து மனம் தளராமல் நன்மையை நாங்கள் அறுக்க வேண்டும் என்றால் நாங்கள் விதையை, சரியான விதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் விதைக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நல்ல பிரயாணத்தில் உங்களுடைய சமூகம் இருக்கட்டும். நல்ல முறையில் வீடு போய் சேர மாலை ஊழியங்களாம் உற்சாகமாக செய்ய ஆவியானவர் நடத்துங்க. நம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.